டெல்டா மாவட்டங்களில் ரூபாய் 1170 கோடியில் வேளாண் பெருத்தொழில் வழித்தடம் அமைக்கும் பணிகள் தொடங்கியிருக்கின்றது. திட்ட மேலாண்மை அலகை அமைக்கும் பணியை குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை தற்போது தொடங்கியிருக்கின்றன. டெல்டா மாவட்டங்களில் ரூபாய் 1170 கோடியில் வேளாண் பெருத்தொழில் வழித்தடம் அமைக்கும் பணிகளானது தற்போது தொடங்கியிருக்கிறது. திட்ட மேலாண்மை அலகை அமைக்கும் பணியை குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை தொடங்கியிருக்கின்றன. வேளாண் தொழில் வழித்தட திட்டத்தின் கீழ் உணவு தொழில் பூங்கா, குளிர்பதன கிடங்குகள் அமைக்கப்பட இருப்பதாகவும் தகவலானது வெளியாகியிருக்கிறது. டெல்டா மாவட்டங்களில் ரூபாய் 1170 கோடியில் வேளாண் பெருத்தொழில் வழித்தடம் அமைக்கும் பணிகளானது தொடங்கியிருக்கிறது. திட்ட மேலாண்மை அலகை அமைக்கும் பணியை குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை தற்போது தொடங்கியிருக்கின்றன. டெல்டா மாவட்டங்களில் ரூபாய் 1170 கோடியில் வேளாண் பெருத்தொழில் வழித்தடம் அமைக்கும் பணிகளானது தொடங்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். காவிரி டெல்டா மாவட்டங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்களாக அறிவிக்கப்பட்டிருந்தன. எனவே வேளாண்மை தவிர்த்து பிற வகை தொழிற்சாலைகளை அங்கு அமைக்க முடியாத சூழ்நிலையில் அந்த மாவட்டங்களில் வேளாண்மைக்கு முக்கியத்துவம் தருவதை போன்று தொழில் நிறுவனங்கள் மூலம் வேலை வாய்ப்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய வகையில் இந்த வேளாண் தொழில் சார்ந்த விஷயங்களை பாதிக்காத வகையிலான தொழிற்சாலைகளை அமைக்கும் வகையில் வேளாண் பெரு தொழில் வள திட்டத்திற்கான திட்ட மேலாண்மை அலகை அமைக்கும் பணியை தற்பொழுது குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை தொடங்கி இருக்கின்றது. அதன்படி தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களை உள்ளடக்கிய பகுதிகளில் 1000 கோடி ரூபாய் திட்ட செலவில் இந்த வேளாண் தொழில் வழித்தட திட்டம் அமைப்பதற்கான பணிகளை தற்பொழுது குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை தொடங்கி இருக்கின்றது. அதன்படி வேளாண் தொழில் வளர்த்தட திட்ட பணிகள் மூலமாக 1170 கோடி ரூபாய் செலவில் இந்த பணிகளை மேற்கொள்வதற்கு தமிழக அரசு ஏற்கனவே அண்மையில் அனுமதியினை வழங்கியிருந்தது. வேளாண் வழித்தட திட்டத்தின் கீழ் டெல்டா மாவட்டங்களில் ஏற்றுமதி மேம்பாட்டு மையம், கிடங்குகள் கட்டப்படுவதுடன் சாலை வசதிகளும் மேம்படுத்தப்படும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே டெல்டா பகுதிகளில் செயல்பட்டு வரக்கூடிய உணவு பதப்படுத்தப்படும் நிறுவனங்கள் அதற்கான விரிவாக்க நடவடிக்கையில் ஈடுபடலாம் எனவும், புதிதாக தொழில் நிறுவனங்களுக்கு மானியத்துடன் இந்த திட்டத்தின் மூலம் டெல்டா மாவட்டங்களில் தொழில் தொடங்க கடன் உதவி வழங்கப்படும் என்றும் தற்போது குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறையின் கீழே இயங்கக்கூடிய BAMTN எனப்படுகின்ற நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. அந்த நிறுவனமும் தமிழக உணவு பதப்படுத்துதல் மற்றும் வேளாண் ஏற்றுமதி மேம்பாட்டு நிறுவனமும் இணைந்து இந்த பணிகளை மேற்பார்வையிட இருக்கின்றார்கள். இந்த அலகு திட்டத்தின் தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான வசதிகளை செய்து தருவது, தொழில் பூங்கா அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதுடன் விவசாயிகளுக்கு பயிற்சி அளித்தல் உள்ளிட்ட பணிகளும் மேற்கொள்ளப்படும் என்று கூறப்பட்டுள்ளது.